சக்தி. குரு அருளை பெற விரும்பும் ஒருவனுக்கு நான் எனது என்ற அகங்காரம் ஒழிய வேண்டும். உனக்கு வருகிற வேதனை சோதனைகள் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதையெல்லாம் என்னிடம் விட்டுவிடு. பக்தியோடு தொண்டு செய்து கொண்டே வா. உமாபதி சிவம் குரு அருளால் இறைவன் திருவருளுக்கு பாத்திரமானார். யாரோ ஒருவன் கையிலிருந்து வடிந்த எச்சில் கஞ்சியை குடித்தார் என்று சொல்லி சிதம்பரம் தீட்சிதர்கள் எல்லோரும் சேர்ந்து உமாபதி சிவத்தை தம் சாதியிலிருந்து விலக்கி வைத்து விட்டார்கள். அவர்களின் மனப்பான்மை கண்டு சலிப்படைந்த உமாபதி சிவம் கொற்றவன் குடி என்ற ஊரில் மடம் ஒன்று அமைத்து கொண்டு ஆன்ம முன்னேற்றத்திற்குரிய பயிற்சிகளை மேற்கொண்டு காலம் கழித்து வந்தார். உமாபதி சிவம் சிவபூஜை செய்ய முறைப்படி ஒதுக்கப்பட்ட நாள் வந்தது. சிதம்பரம் போனார். சாதியில் இருந்து விலக்கப்பட்ட உன்னை சிவபூஜை செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்றார்கள் தீட்சிதர்கள். எனவே கொற்றவன் குடிமடத்துக்கு திரும்பினார். மானசீகமாக முறைப்படி பூஜை செய்ய ஆரம்பித்தார். சிதம்பரத்தில் மார்கழி மாதம் ஆருத்ரா தேர் திருவிழாவையொட்டி தீட்சிதர்களால் கொடி கம்பத்தில் கொடியேற்றம் நடக்க வேண்டியிருந்தது. ஆனால் தீட்சிதர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் கொடி கம்பத்தில் ஏறவில்லை. உமாபதி சிவம் வந்தால் கொடி ஏறும் என்று இறைவன் அசரீரியாய் உணர்த்தினார். உடனே தீட்சிதர்கள் உமாபதி சிவத்திடம் சென்று பணிந்தனர். அவரை அழைத்து வந்து கொடியேற்றம் செய்ய வைத்தனர். அவர் கொடிக்கவி என்ற பெயரில் சில பாடல்களை பாடினார். அதன் பிறகே கொடி கம்பத்தில் ஏறியது. உமாபதி சிவம் யார் கையில் வடிந்த கஞ்சியை குடித்தாரோ அவர்தான் மறைஞான சம்பந்தர். நடராஜ பெருமான் உமாபதி சிவத்துக்கு மறைஞான சம்பந்தர் என்ற குருவை காட்டிக் கொடுத்தார். குருவிடம் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமலே நம்மில் பலர் நடந்து கொள்கிறோம். குரு வார்த்தையை மீறக்கூடாது. குருவிடம் பொய் சொல்லக்கூடாது. நான் படித்தவன், நான் பெரிய தொழிலதிபர், நான் அரசியல் செல்வாக்கு படைத்தவன் என்ற தன்முனைப்பு அறவே கூடாது. குருவின் எதிரில் நிற்கும்போது வெள்ளை உள்ளத்தோடு நிற்க வேண்டும். குரு என்பவர் அருள் வெள்ளம் பொங்கி ததும்பும் நிலையில் இருப்பவர். தன்முனைப்பு இல்லாமல் நீ அவர் எதிரில் நிற்கும் போது அந்த வெள்ளத்தில் நீ நனைந்து வர முடியும். நீ அகங்காரமும் மண்டை கனமும் இருமாப்பும் கொண்டிருந்தால் எல்லாம் வீணாகி போகும் என்று சாத்திரங்கள் சொல்கின்றன. குருவை விட உயர்ந்த பதவி எதுவும் இல்லை. அவரே பிரம்மா, அவரே விஷ்ணு, அவரே மகேஸ்வரன், அவரே பரபிரம்மம் என்று கீதை சொல்கிறது. குருவருள் பெறுவது அவ்வளவு எளிதானது அல்ல. உடல், பொருள், ஆவி என்ற மூன்றையும் அர்ப்பணிக்கும் மனோபாவம் வேண்டும். சரணாகதி அடையும் மனப்பான்மை வேண்டும். குருவிடம் தன்னை முழுவதும் ஒப்படைக்கும் மனநிலை வருவது கஷ்டம். அப்படி ஒப்படைப்பவர்கள் அபூர்வம். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.